அதிமுக ஆட்சியில்தான் விளையாட்டு வீரர்களுக்கு வேலைவாய்ப்பில் 3% இடஒதுக்கீடு ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பெருமிதம் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த வேலக்கவுண்டனூர் பகுதியில் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற தென்னிந்திய அளவிலான கபடி போட்டியை கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். அப்போது பேசிய அவர், விளையாட்டு வீரர்களின் மேம்பாட்டுக்காக கொண்டுவரப்பட்ட அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டத்தை ஸ்டாலின் அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் முடக்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார். அதிமுக சார்பில் தொடங்கப்பட்டுள்ள இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணியில் உள்ளவர்களுக்கு உபகரணங்கள் வழங்கப்படும் சூழல் உருவாக்கப்படும் என பேசினார். இந்த கபடி போட்டியில் தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாநிலங்களில் இருந்து ஏராளமான அணிகள் பங்கேற்றன. இந்நிகழ்வில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், ஓமலூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மணி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பல்பாக்கி கிருஷ்ணன், வெற்றிவேல், ஓமலூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் SSKR ராஜேந்திரன் மற்றும் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது இந்த இளைஞர்கள் நலன் காக்க, இளைஞர்கள் விளையாட்டிலே ஆர்வம் செலுத்த பல்வேறு திட்டங்களை கொண்டு நாங்கள் நிறைவேற்றுகிறோம். குறிப்பாக தமிழகத்தில் இருக்கின்ற 12,524 ஊராட்சிகளிலும் கிட்டத்தட்ட 528 பேரூராட்சிகளும் அம்மா இளைஞர் விளையாட்டு திட்டம் என்ற 76 கோடி ரூபாய் கொண்டு வந்து நிறைவேற்றினோம். ஆனால் காலப்போக்கில் திராவிட முன்னேற்ற கழக அரசு அதை கைவிட்டு விட்டன. அதேபோல விளையாட்டு வீரர்களுக்கு 3% இடஒதுக்கீடு ஒதுக்கப்பட்டது. சர்வதேச மற்றும் தேசிய விளையாட்டு போட்டியில் பதக்கம் வென்ற விளையாட்டு வீரர்கள் மற்றும் அவர்களது பயிற்சியாளருக்கு அதிமுக ஆட்சி வரைக்கும் ஊக்கத்தொகையாக சுமார் 38 கோடி ரூபாய் வழங்கப்பட்டது. அதோட 64 கோடி ரூபாயில தமிழ்நாடு உடற்கல்வியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் உயர் இயந்திரவியல், இறகுப்பந்து, மேஜைப்பந்து, முதன்மை நிலைய மையங்கள், விடுதி மற்றும் குடியிருப்பு வசதிகள் மற்றும் சிலம்பம் பயிற்சி மையம் அனைத்து விளையாட்டுகளை ஊக்குவிக்கப்பட்டன. சிறந்த தேசிய மாணவர் படை மாணவர்களுக்காக ஆண்டு உதவித்தொகை ரூபாய் 3 லட்சத்திலிருந்து 15 லட்சமாக உயர்த்தப்பட்டது. விளையாட்டு திறமைகளின் அடிப்படையில் ஒலிம்பிக் விளையாட்டு போட்டியில் பதக்கம் வெல்லக்கூடிய தலைசிறந்த ஆண் மற்றும் பெண் விளையாட்டு வீரர்களுக்கு தேவைக்கேற்ப உதவி செய்து அவர்களை ஒலிம்பிக் மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் கலந்து கொண்டு பதக்கங்கள் வெல்வதற்கு வழிவகை செய்யும் வகையில் சர்வதேச அளவில் பதக்கம் பெறும் நோக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை துவக்கி அதற்கு 5 கோடி ரூபாய் அறிமுகப்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் சுமார் 5 மாற்றுத்திறனாளிகள் 5 உயர்நிலை விளையாட்டு வீரர்களுக்கு ஆண்டு ஒன்றிற்கு தலா 10 லட்சம் அளவிற்கு தேவையான அடிப்படை வசதி வழங்கப்பட்டது. இப்படி விளையாட்டு வீரர்களை ஊக்குவிக்கிறதாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே பல்வேறு விதிகள் ஒதுக்கப்பட்டு இந்த விளையாட்டு வீரர்கள் சிறப்பாக விளையாடுவதற்கு நடவடிக்கை எடுத்த அரசு அம்மாவுடைய அரசு என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, அதோடு இன்றைக்கு விளையாட்டு ஊக்குவிக்க வேண்டும். கிராமத்திலிருந்து நகரம் வரை இளைஞர்கள் உடல் கட்டுக்கோப்போடு அதோடு அவருடைய திறன் மேம்பாட்டுவதற்காக இளம் தலைமுறை விளையாட்டு வீரர்கள் அணிகின்ற ஒரு அற்புதமான அணியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் சார்பாக தொடங்கப்பட்டிருக்கிறது. இதில் இளைஞர்கள் பெரும்பாலும் கலந்து கொள்ளலாம். இந்த விளையாட்டு வீரர்கள் கலந்து கொள்கின்ற விளையாட்டு வீரர்களுக்கு அந்த பொருள் அனைத்தும் அதிமுக கழகமே வழங்குகின்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் என்பதை தெரிவித்து